ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் எங்களோட வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலில் கொடுக்குற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா myV3 Ads. myV3 Adsோட ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா myV3ல இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. myV3 Adsல நிறைய லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். நாங்கள் இது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட தினமும் உங்களை நாங்கள் சந்திப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். myV3ல இப்போது நியூவாக வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, myV3யை பற்றி நிறைய விஷயங்கள் ரீசெண்ட் டேஸில் போயிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, அவரோட பெயில் மூவ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஹியரிங் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் ஹியரிங் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் பெயில் அப்ளை ஆகிடுச்சு. ஆனால் ஹியரிங் வராததுக்காக வெயிட்டில் இருக்குது. நிறைய வீடியோஸில் அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. அதையே நானும் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோட எல்லாருமே காத்துட்ருக்காங்க myV3 எப்போ வரும்னு சொல்லிட்டு. அதே எதிர்பார்ப்போடு தான் நானும் காத்துட்ருக்குறேன். ஏன்னா ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு மக்களோட காத்திருப்பு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்க இதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் உங்கள் நிலமையிலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொருத்தங்கள் பெயில் பற்றின வீடியோஸ் போடும்போதும் சரி, நிறைய நம்பிக்கை கொடுக்கும் போதும் சரி, எல்லோரும் கமெண்ட்டில் சொல்கிற ஒரே விஷயம், நான் படித்த வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கிறேன். அதில் எல்லாருமே சொல்கிற விஷயம், இப்படி ஓவராக நம்பிக்கை கொடுக்காதீங்க, இன்னும் வரல, நாங்கள் ரொம்ப நான் கடனாளி ஆகிட்டேன், என் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரில, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதும் படிக்கும் போதும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் எடுக்காதவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வரைக்கும் பெயில் அப்ளை ஆகி இன்னும் ஹியரிங் வராமல் இருக்குது, தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்டோட இது என்ன ப்ரொசீஜரோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோ டேஸில் இது பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதை கோர்ட்ஸ் தான் பார்த்துக்க முடியும். மக்களான நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக இருந்து வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஃபைல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத, உண்மையான நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை கிளியராக சொல்லக்கூடிய ஒரு ஆளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை நிறைய பேரை நம்ப வைக்கிறதுக்காக அது அப்படி ஆகிடும், இது இப்படி ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப உருட்டாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அத்தனை பேரோட குமுறல் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் நான் உங்களுக்கு கொடுக்க வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம myV3யே அவங்களுக்காக ஒரு தளத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. www.myv3update.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் myv3update.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏதாவது நியூ அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் ஆடியோவாவோ இல்லை வீடியோவாவோ நம்ம கம்பெனி மூலமாக நேரடியாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க.
கம்பெனியில் இருந்தே இந்த தகவல் வந்திருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா நம்பகமான ஒரு தகவல் நம்பகமான இடத்துல இருந்து வரும்போது மட்டும்தான் நம்மளால் நம்ப முடியும். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறத நம்பி நம்மளோட நேரத்தையும் நம்மளோட இதையும் நம்ம வந்து செலவிட்டு வேஸ்ட் படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை போய்ட்டு எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு அதில் எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நிச்சயமாக அதில் தெரியப்படுத்துவாங்க. அப்போ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற ஒவ்வொருத்தங்க சொல்கிறத நம்பி அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்பி நம்மளை நாமே குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட மிக தாழ்மையான கருத்து. காத்திருக்கிறது வந்து புதுசு இல்லை. ஆன்லைனை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து போட்ட காசை நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும். இன்றைக்கி கொடுத்து நாளைக்கே வந்துடாது. அது வந்து சின்ன விதையாக போட்டு பெரிய செடியாக முளைக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இதில் வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் இருந்து நம்மளுக்கான நேரத்தில் ஒதுக்கி நம்ம ஒரு சம்பாத்தியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சி. இதில் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். எதையும் எதிர்நோக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வர முடியும். அப்படிப்பட்டவங்களும் அப்படி உள்ளவங்களும் வந்தால் மட்டும்தான் அவங்களால இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் யார் மனசையாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தேனாலும் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் படித்த கமெண்ட்லேருந்து எனக்கு தோணுன விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மைவி3 மெம்பர்ஸில் நானும் ஒருத்திங்கிற லெவலில் நான் உங்களுக்கு என்னோடய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம மற்றவங்களுக்கு பகிர முடியும். பகிர்தல் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த என்னோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.